நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். மாட்டுக்கோமியம் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி சென்னை பேசியிருக்காங்க. ஐஐடி சென்னையினுடைய அதனுடைய இயக்குனர் காமக்குடி பேசியிருக்கிறார். உடனடியே பாஜக ஒரு பாசிட்டிவான சில சயின்ஸ் அதுக்காக வருது. தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் அவங்கெல்லாம் கூட அதுக்கான ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்க்குறோம். இப்போ இது வெளியில் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா, பசு அரசியலில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசு அரசியலை தமிழ்நாட்டில் நிறுவ பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வருது. நீங்கள் இது உண்மையிலே அப்படி தான் பார்க்குறீங்களா, அல்லது அது வேறு சப்ஜெக்ட் இது வேறு சப்ஜெக்ட் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? ஐஐடி மாதிரி ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை அதனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாட்டு அரசியலுக்கு துணை போவது அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. எப்பொழுதுமே உயர் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எப்பொழுதுமே சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையோடு விளையாடுறதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் கோமியத்தை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னா நீங்கள் குடிச்சு காட்டணும். முதல்ல சும்மா நீங்கள் பேட்டி கொடுக்குறது இந்த டைலாக் அடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. கமலாலயம் வாசலில் 4 மாடை கட்டி மூத்திரத்தை பூரா பெஞ்சவுடனே ட்ரம்மில் வச்சு எப்படி கபசுர குடிநீர் கொடுத்தாங்களோ கொரோனா காலத்தில், அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா ஆளுக்கு ஒரு டம்ளரு, ஏன் கூடுதலாக 2-3 டம்ளர் கூட குடிங்க. இங்கே தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல்முருகன் எல்லாருமே வரிசையாக 2 கோமியம் குடிச்சு உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஒரு டாக்டரை வச்சு நாங்கள் டாக்டர் அனுப்புகிறோம். ரவீந்திரநாத் மாதிரி டாக்டர் சங்க தலைவர்கள்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. அனுப்புவோம் ஆளுகளை. அனுப்பி என்னென்ன பாக்டீரியாக்கள்லாம் உள்ளே போயிருக்குன்னு இவங்களை வச்சு வேணால் ஒரு சோதனை செய்யலாம். இந்த காமக்கோடிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷ மூத்திரத்தை குடிச்சதுனால தான் நான் மகத்தானவனாக இருந்தேன்னு சொல்லி மொராஜி தேசாய் சொன்னார் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மூத்திரத்தை தான் குடிச்சிருக்கிறாரு. இவங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்கணுங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், ஒரு மாடு வளர்க்குறோம். நான்லாம் கிராமத்துக்காரன், மாடு வளர்த்துருக்கேன். மாட்டோட மூத்திரத்தை மாடு குடிக்குமா? போல நீ மனுஷனை ஏன்டா குடிக்க சொல்றிய? நீங்கள் அதில் பல பாக்டீரியா இருக்குது, பல வகையான கிருமி இருக்குது. நார்மலாக இருக்கிற குடி தண்ணியிலேயே ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேன் வாங்கினேன், உள்ளே புழு வச்சிருச்சுங்கிறாங்க. வழக்கமான தண்ணீரே நீர்நிலைகள்லேயே இன்றைக்கி பல வகையான ஆபத்து வருதுங்கிறா, காற்றில் பல வகையான கிருமிகள் கலக்குதுங்கிறா, பல வகையான சிக்கல்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒருத்தனுக்கு ஒருத்தர் கை கொடுக்குறதையே இந்த பேரிடர் காலம், கொரோனா பேரிடர் காலங்களில் கையை கழுவுங்கன்னாங்க. இப்படி ஒரு காலத்தில் இவங்க ரொம்ப விவரமாக இருக்கிறதா நினச்சி அந்த மாட்டு மூத்திரத்தை இவங்க குடிக்க மாட்டாங்க, நம்மளை குடிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கிறதா இல்லை தெளிவாக தெரியும். சார், அந்த மாட்டு மூத்திரத்தை பற்றி பேசும்பொழுது, மாட்டு மூத்திரத்துக்கான ப்ரொமோஷன் சொல்லி அதை பேசும்பொழுது, இப்போ நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் கபசுப குடிநீர் ப்ரொமோஷன் பண்ணீங்க, அது ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஈக்குவல் இது அப்படிங்கிற மாதிரி சில வலதுசாரி சிந்தனையாளர் தங்களுடைய வாதங்கள் அப்படி முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, கபசுர குடிநீர்னால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்பது நிரூபிக்கப்பட்டது தான். நிரூபிச்சிருக்கிறானா இது என்னது? இது நான் என்ன கேட்குறேன்னா, புராண கதைகளில் பல வகையான புருடாக்களை அள்ளி விடுவாங்க. சீதையை எப்படா ராவனை கடத்தினார்னா புஷ்ப விமானத்தில் கடத்தினாருப்பாங்க. ராமன் எப்படா போய் மீட்டார்னா பாலம் கட்டினாருப்பாங்க. இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அதாவது கடவுளாக இருக்கிறவர் பாலம் கட்டுவாராம், சாதாரண மனிதனாக இருக்கிறவர் புஷ்ப விமானத்தில் போகிறார். நான் என்ன கேட்குறேன், புஷ்ப விமானத்தை ஏன் இவங்க லான்ச் பண்ணாமல் இருக்காங்க? பாஜக 3வது முறை ஆட்சிக்கு வந்துருச்சுல. டெல்லி ஏர்போர்ட்டில் 51,000 ஏக்கர் இருக்கான். பரந்தூர்லையாவது வெறும் 5,000 ஏக்கருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் மக்களோட. 51,000 ஏக்கர் அவங்க டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சுருக்கிறாங்களாம். புஷ்ப விமானத்துக்கு ஒரு பகுதியை ஏன் அனுமதிக்காமல் இருக்காங்க இன்னும் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. மோடியை ஏன் அந்த விமானத்தில் ஏற்றி விட மாட்டேங்கிறாங்க? ஏன் அண்ணாமலையெல்லாம் டெல்லிக்கு போகிறாரு, இப்போ கூட தான் இதுக்கு லண்டனுக்கெலாம் போனார், ஏன் புஷ்ப விமானத்தில் போகாமல் இந்த கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்ச விமானத்திலே போகிறாங்க? இந்து மனங்கள் புண்படாதா? கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த விமானம், கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த மைக்கில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், ஜப்பான் கார் பூராமே புத்த மதத்தை சேர்ந்தவன், அவன் வச்சிருக்கிற காரில் வேற போக வேண்டியிருக்கு. இந்துக்களை இதெல்லாம் இதை விட அவமானப்படுத்தக்கூடிய, இந்துக்கள் மனம் புண்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நம்மளை பூரா கோமியம் குடிக்க சொல்கிறாங்க, குடிச்சிட்டு நீ அறிவு இல்லாமல் செத்து போக சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். நான் என்ன சொல்கிறேன், மாட்டு மூளை இருக்கிறவன் கூட அதை பேசுவானா? என்னைக்காவது ஒரு மாடு இதை ஒத்துக்குருமா? நான் கேட்கறது, மாட்டு கோமியம் ஒத்துக்குவோம். மாடு இல்லைங்க, மாடு குடிக்குமா? நீங்கள் மாட்டுக்கு தண்ணி வச்சிருக்கலாம், தவிட்டை கலந்து தண்ணியை நாங்கள் குடிக்க வச்சோம்னா மாடு குடிக்காதுங்க. சரியா?
அது சிலதை தான் குடிக்கும். நீங்கள் ஆடை பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்த்துருக்கீங்கன்னா தெரியும், ஆடு வந்து எல்லா கீரையும் திங்காது. சில கீரையை வந்து நீங்கள் வாயை வச்சு அவங்கனால அது குடிக்காது தண்ணியை. அப்போ இந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாதவங்கெல்லாம் இந்த மனித கூட்டத்துக்கு தலைவராகணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இருக்கிறார். சில மருத்துவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்களாம் வந்து 80 வகையான நோய்க்கு வந்து அது தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்து அதாவது ரிசர்ச் பண்ணி அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆய்வு முடிவுகள்லாம் அவங்க குறிப்பிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆய்வு முடிவாது நீ வெளியிடணும்ல, வாயில் சொல்கிறது ஓகே, நீ சொல்லணும்ல. ஒரு ராமருங்கிறவர் வந்து மூலிகை பெட்ரோலை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல, நிரூபிக்க முடிஞ்சா? நீங்கள் அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை நீங்கள் வந்து நம்ப சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மாட்டு இறைச்சியில் உலக அளவில் வந்து இந்தியா முதன்மையான இடத்துக்கு வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ எப்படி வந்து மாடுலாம் அதுவாக போய் படுத்துக்கிறதா அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய், இல்லை வெட்டி அனுப்புகிறாங்களா? இது என்ன மாதிரி அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். கோமாதா குலமாதான்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி அனுப்புவாங்களா, இல்லை மாட்டை வெட்டி இறைச்சி அனுப்புகிறாங்களா, இல்லை வெட்டாமல் அனுப்புகிறாங்களா? இதை என்றைக்காக தடை செய்திருக்கிறார்களா? மாட்டு இறைச்சி ஏற்றுமதியை தடை செய்வதற்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பாஜகக்காரங்க வந்து அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்களா? மோடிக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களா யாராவது? கோயம்புத்தூர்ல மாட்டு இறைச்சி விற்கக்கூடிய கடைக்காரர்கள் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது. ஆமாங்க, தனி மனிதர்கள் விற்கக்கூடாதுங்க, அரசாங்கம் தாங்க விற்கணும். எப்படி நம்ம சாராயத்துக்கு சொல்கிறோம் இல்லையா, நம்மளா காய்ச்சி விற்கக்கூடாது, கவர்மெண்ட் விற்கணுங்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். மாட்டு இறைச்சியை அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணலாம், மத்திய அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணலாம். அதில் கூட அவங்க தந்திரம் என்னன்னா, அவங்க முதலாளி பூரா இவங்க ஆளாக இருக்காங்க, பிஜேபி காரனாக இருக்கான். எக்ஸ்போர்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா வைப்பாங்க? பிஸ்மில்லா எக்ஸ்போர்ட், அகமது எக்ஸ்போர்ட். இஸ்லாமியர் பேரில் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருப்பான். ஓனர் யாரான்னு பார்த்தா நரேஷ் ஐயர்னு எழுதிட்டு இருக்கான். இந்த கொடுமை வேற நடக்குது. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு மாடும் முக்கியம் இல்லை, கோமியம் முக்கியம் இல்லை, மக்களை முட்டாளாக்க வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு ஒரு கருவியாக இவங்க ஐஐடி இயக்குனரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவன் ஒரு உரையாடலை உருவாக்குறாங்க இப்படி பேசுவதன் மூலமாக. நான் என்ன சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவன் எவனாவது ஐஐடி இயக்குனரே சொல்லிட்டார், காமக்குடியே சொல்லிட்டாரு, அண்ணாமலையே சொல்லிட்டார், அறிவாளியாச்சு அவர் அப்படின்னு சொல்லி மாட்டு முத்திரத்தை குடிச்சு அவனுக்கு சௌக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கான உத்தரவாதத்தை வந்து மருத்துவ இன்சூரன்ஸை காப்பீட்டுக்கான எல்லா பொறுப்பையும் பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, இப்போ நீங்கள் அண்ணாமலை குறிப்பிட்டு அண்ணாமலை இந்த விஷயத்தில் அவர் கருத்து சொல்ல அவர் வந்து இதில் அமைதியாக போயிட்டார். சரி, ஐஐடி ஒப்புக்கொள்ளுமா? காமக்கோடி வந்து அறிவித்ததன் மூலமாக ஐஐடி அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? ஐஐடியினுடைய நிர்வாக இயக்குனர் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? நிறுவனத்தை கூட விடுங்க, அவர் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? அவங்க சார் யூஸ்வலாக வந்து வட மாநிலத்தில் சாதாரணமாக குடிக்கிற நிகழ்வு இருக்குது. குடிக்கிறது இந்த பஞ்சகவின்னு சொல்லிட்டு மாட்டு சாணி, மாட்டோட கோமியம், உரங்க எல்லாம் கலந்து குடிக்கிறதா, அதை குடிக்கிறாங்க. அது உரம். அது வந்து விவசாயத்தில் வந்து உரமாக போடுறது, இயற்கை விவசாயத்தில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு உரங்கள்ல ஒன்று. காமக்குடி சொல்கிறார், அதை குடிக்கிற வழக்கம் இருக்குது, அதை குடிப்பாங்க, கோமியத்தை குடிப்பாங்க, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் குடிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இருமல் வருது, சளி இருக்குது, அதில் வந்து நீங்கள் போய் மருந்து வாங்கினீங்கன்னு வச்சுங்க, அந்த இதில் வந்து உள்ளே இருக்க என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கும்போது ஆளுகால்னு போட்டிருக்காங்க. பாம்பு விஷத்துலேருந்து மருந்து எடுக்கிறாங்க. பாம்பு விஷத்தை வேணால் நம்ம யாராவது காமக்கொடி மாதிரி ஆளுக்கு கொடுத்து செக் பண்ணுவோமா? அதில் ஒரு மருந்து தயாரிக்கிறாங்களா, உடம்புக்கு ஒத்துக்குறதான்னு செக் பண்ணுவோமா? ஐஐடியில் வச்சு எல்லாத்துலேயும் தானங்க மருந்து தயாரிக்காத இடம் இருக்குங்க. நீங்கள் இருமல் மருந்து கார்ப் சிரப் வாங்கி குடிச்சீங்கன்னா அதில் ஆளுகால் இருக்கு. அப்போ அந்த ஆளுகாலை நான் தனிப்பட்ட முறையில் குடித்தா என்ன தப்பு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆள் ஊருக்குள்ளே போனார், சாராயம் குடிக்கிற கிராமத்துக்குள்ளே போனார், போய் ஒரு சாராயத்தை ஒரு பாட்டிலில் எடுத்து ஒரு புழுவை தூக்கி உள்ளே போட்டார். அது அப்படியே சுறுசுறுன்னு அது வந்து உள்ளே வந்து இதாகி செத்து போச்சு. இது மாதிரி தாண்டா மனுஷனும் குடித்தோம்னா நம்ம செத்து போயிடுவோம்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணார். அதில் ஒருத்தன் சரக்கு பார்ட்டி ஒருத்தன் போனான். அவன் பார்த்து சொன்னான், இதுலேருந்து என்ன புரியுது உனக்கு அப்படின்னு கேட்டாங்க சரக்கு பார்ட்டிகிட்ட. அவன் சொன்னான், சரக்கு அடித்தோம்னா வயிற்றில் இருக்க புழு பூச்சிலாம் செத்து போயிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்கிறோங்கிற பேரில் இன்னொரு பிரச்சனையை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவோடு இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. நம்ம சொன்னோம்னா மாட்டு முத்திரத்தை வடநாட்டில் குடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் 50% கல்வி எல்லையை அவன் தாண்டவே இல்லை. யுஜிசி அறிக்கை அதை தான் சொல்லுது, அவங்க தாண்டவே இல்லை. நம்ம ஊரில் 80 தாண்டிட்டான், 100% தாண்டிட்டான். இவன் அதிகமான பேர் படிச்சுட்டான். எங்கே கேரளாவில். இவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் விவரமாக இருக்காங்களே, கோமியத்தை குடிக்க மாட்டேங்கிறாங்களே, குடிக்க வச்சா பிஜேபிக்கு ஓட்டு வாங்கிக்கலாமே, அதான் இங்கே கணக்கு.
யூஜிசி நீங்கள் குறிப்பிட்டீங்க. யூஜிசி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டே சொல்லுது. அப்படி இருந்தும் கூட இங்கே இருக்கக்கூடிய கல்வி விஷயங்கள் போன்ற விஷயத்தில் வந்து ஒன்றிய அரசு வந்து அதை தலையிடுறது, நீங்கள் வந்து மாநில கல்விக் கொள்கைங்கிறது சரிப்பட்டு வராது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அதை பின்பற்றக்கூடிய, அதாவது ஒன்றிய அரசுடைய கல்விக் கொள்கை பின்பற்றக்கூடிய ஐஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவர்லாம் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது எதை நோக்கி இங்கே எடுபடுமா? அந்த மாதிரியான கருத்துக்கள் இங்கே வந்து தமிழ்நாடு மக்கள் அதை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ இங்கே எப்படி அது வந்து பாசிபிள்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, பல்கலைக்கழகத்தை நீ கட்டிக்க, அங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை நீ உருவாக்கிக்க, மாநில அரசாங்கம் உருவாக்கிக்க, எல்லாத்தையும் நீ செய்ய, சம்பளம் நீ கொடுத்துரு, நிர்வாகம் நாங்கள் பார்க்குறோம், நான் முதலாளியாக மட்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரியே நம்ம உருவாக்கின பல்கலைக்கழகங்கள், நம்ம உருவாக்கின கல்லூரிகள், நம்ம உருவாக்கின உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே அதிகாரமிக்கவர்களாக அவங்க தான் இருக்கணும், டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தான் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு 6 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரையே நியமிக்காம ஆளுநர் கடத்திக்கிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ வந்து இந்த அறிக்கை வந்துருச்சு, இதையெல்லாம் ஒப்புக்கொண்டாதான் அவன் டிகிரியை கொடுப்போம், நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் வந்து உங்களை வந்து அங்கீகரிப்போம், இல்லாட்டா நீங்கள் டிகிரி செல்லாதுங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ என்ன திட்டம் வச்சுருக்கிறாங்கன்னா, கல்லூரியில் சாதாரணமாக போய் பிஎஸ்சி படிக்கிறான், பிகாம், இளங்கலை, முதுகலைலாம் படிக்கிறான்ல, அந்த டிகிரிக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று. அடுத்த திட்டம் என்னென்னா, அவங்களுக்கு பாதியிலே படிப்பை நிறுத்துறான்ல, அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக உலகத்தில் எங்கேயாவது என்கரேஜ் பண்ணுவாங்களா? திட்டுவேன் வாத்தியாரெலாம், ஏன்டா போன வட்டம் ஏன்டா அரியர் வச்சா, ஏன்டா போன செமஸ்டர் எழுதலாம், வாத்தியாரை திட்டுவாங்க. இதுதான் ப்ரொஃபஸர்ஸ் வந்து திட்டுவாங்க. இதான் நம்ம பார்த்துருக்கோம் கல்லூரிகளில். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷம் கோர்ஸ் இருக்குது, 1 வருஷத்தில் ஒருத்தன் வெளில போகிறான், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. முழுசாக படித்து மெரிட்டு வாங்கினாலே அவனுக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லை இந்த நாட்டில், அவன் தெருவுலாம் திரிகிறான். அதை விட இன்னொரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. சகுனி வேலையில் உச்சமான சகுனி வேலை இருக்குது. துணைவேந்தராக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரை தான் நியமிக்கணும். அதில் வந்து யார் வந்து அதிகமான பணி புரிந்தவர்களோ, மெரிட்டில் இருக்கிறாங்களோ, சீனியாரிட்டியில் இருக்கிறாங்களோ, அப்படித்தானே வந்து ஒரு பேராசிரியரை, சிறந்த பேராசிரியரை துணைவேந்தராக்கணும். இவன் என்ன சொல்கிறான்னா, வெளியில் இருக்கிற ஆளை ஆக்கலாங்கிறான். யார்? ப்ரொஃபஸர் அல்லாதால. அது என்னடா தகுதின்னு கேட்டால், வேறு துறைகளில் வித்தகராக இருப்பவரை சேர்க்கலாம். இப்போ சித்ஸ்ரீராம் நல்லா பாட்டு பாடுறாரு, அவர் பெரிய வித்தகர் தான், ஆன்னு பாடுறாரு, அவரை கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக்கணும்னு சொல்கிறாங்க வச்சுக்கோ பேச்சுக்கு. அவர் நம்ம ஆள் தான், மயிலாப்பூர் பார்ட்டி, அவர் நல்லா பாடுவார், வேறு துறையில் வித்தகராக இருப்போம், அப்படி கொண்டு வந்து ஒருத்தனை சேர்த்தாங்கன்னு வச்சுங்க. ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும், பரதநாட்டியத்தில் வந்து கிங், அது பயங்கரமான இது, நடன நாட்டிய தாரக, அப்படி கொண்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுங்க. படிக்கிறவன் நிலைமை என்னங்காங்க, ஏற்கனவே இந்த நாட்டில் கல்வி கொள்ளையர்கள், பல முறைகேடான தொழில் செஞ்சவன், சாராயம் வித்தவன், பல வகையான முறைகேடுகள் செஞ்சவன் பூராமே கல்வி தந்தையா இருக்கானா இல்லையா? கல்வி கொள்ளையர்களுக்கு இந்த நாட்டில் பேர் வந்து கல்வி தந்தைங்கிறான். இப்போ இவன் என்ன செய்யறான்னா, இப்போ சேலம் ஆர்ஆர் ஓனர் நல்லா பிரியாணி போடுறாரு, அவர் வித்தகர் தானே, அவரை கூட்டிகிட்டு வந்து நீ வந்து காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு நீ துணை வந்துடாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் பிரியாணி மேலேயே கவனமாக இருப்பார். இவங்க பல குழப்பங்களை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குறோம். என்னடா புதிய வாய்ப்பு உருவாக்குறீங்க? ஏற்கனவே இருக்கிற நல்லதில் மேலெல்லாம் மண்ணள்ளி போடுறது, ஒரு லாரி மண்ணள்ளி போடுறதுல என்னடா புதுமை இருக்குது? இது மாதிரி கோளாறுகளை செய்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களை துணைவேந்தர்களாக நியமிப்பது, பாடத்திட்டங்களை மாற்றுறது. எப்படி தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டோம்னு இங்கே இருக்கிற ஒரு ஆளுநர் நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி நம்ம வரிப்பணத்தில் அவங்க வந்து ஜௌரியமாக வாழ்ந்துக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்த நீ பாடக்கூடாதுங்கிறான். எப்படி ஜாமர்த்தியமாக சொல்கிறாங்க பாருங்க. இதையெல்லாம் வந்து செய்யக்கூடிய வேலை திட்டத்தை ஆளுநர் அப்பப்போ வாழை நீட்டுறாருல, இந்த வாழை முழுசாக நீட்டுறதுக்கு பேர் தான் யூஜிசி. அதுக்கு பேர் வாழு, ஆளுநருடைய ஒரு வாழு. அந்த சேட்டையை பண்ணுறதுக்கு அவங்க சட்டப்பூர்வமாக வர்றாங்க. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, அரசியல் சாசனம் இதற்கு இடம் தரல. அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே தான் வேலை செய்கிறாங்க எப்போவுமே. பாபர் மசூதியை இடிச்சு விட்டு அரசியல் சாசனம் இடம் தரல, அதுக்கு மேலே கோயிலை கட்டுறேங்கிறான்ல, அதே தான் ஏற்கனவே இருக்கிற கல்வி நிறுவனங்களின் மீது இவன் படித்தா கேள்வி கேட்குறான். பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். பிஜேபிக்கு ஓட்டு போடாத மாநிலங்களில் இருக்கிறவனெல்லாம் மண்டையை கழுவுறதுக்கு ஒரே வழி, புஷ்ப விமானத்தில் பறந்தாங்க, கோமியத்தை குடித்தாங்க, மாட்டுச்சாணியை திண்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறை எழுத போகிறாங்க. அதுக்கு பேர் தான் யூஜிசி அப்படின்னு சொல்கிறான். இதை கண்டித்து பினராயி விஜயன், கல்வியில் சிறந்த கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், கண்டன தீர்மானத்தை போட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டன தீர்மானத்தை போட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அறிவிச்சிட்டாரு.
பாஜக ஆளாத மாநிலங்களில் கோமியம் குடிக்காதவங்க ஊரில் பூராமே இதை ஏற்க மாட்டேங்கிறான். கோமியம் குடிக்கிற பையன் வந்து ஏற்றுக்கிறோங்கிறான். அவங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னா ஏற்றுக்க மாட்டான். இதுதான் நிலைமை. நல்லது சார், மிக்க நன்றி.